Hello everyone, good morning. Welcome back to English and Maths Academy. இது 9th Mathematics Chapter 2 Real Numbers. Exercise 2.1ல நாம பார்க்க போகிறது question number 1 and 2. பார்க்கலாமா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which arrow best shows the position of 11/3 on the number line? அதாவது இந்த நம்பர் லைனில் 4 arrows கொடுத்துருக்காங்க. arrow A, arrow B, arrow C and arrow D. இதில் which one is best shows அப்படின்றாங்க. அதாவது exactly or at most அப்படின்னு அர்த்தம். எதை இண்டிகேட் பண்ணுது? இந்த 11/3. பட் 11/3 எப்படி இருக்குது? ஒரு ரேஷனல் நம்பராக இருக்குது. இப்போ இது போல் நம்பர் லைனில் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? ஃபஸ்ட் இதை டெசிமலாக மாற்றலாமா? ஃபஸ்ட்டு 11/3யோட ஈக்குவல் டெசிமல் ஃபார்ம் என்ன அப்படின்னா 11 3 ஆல் டிவைட் பண்ணுவோம். 11ல் 3 டைம்ஸ், ஸோ 3 3s are 9, மைனஸ் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் 2. இப்போ இங்கே டெசிமல் வச்சிங்கன்னா 20 ஆயிரும். ஸோ 3 6 டைம்ஸ், 3 6 are 18, மைனஸ் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் 2. ஆல்ரெடி டெசிமல் இருக்குது, 0 போட்டிங்கன்னா 20, அகைன் 3 6 are 18, இப்படி போயிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ 11/3 இஸ் ஈக்குவல் டு 3.66ன்னு போயிட்டே இருக்கும். பட் நமக்கு நம்பர் லைனில் டெசிமலுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருந்தால் போதும் இல்லையா? அப்போ என்ன செய்யணும்? இதை ரவுண்டட் வேல்யூவாக மாற்றணும். அப்போ 3.6 எடுத்துக்கலாமா இல்லை 3.7 எடுத்துக்கலாமா அப்படின்னா இந்த 3.6ல் 0.6க்கு அடுத்த நம்பர் 6 தான். இட் இஸ் கிரேட்டர் தென் 5, அதாவது 5 விட அதிகமாக இருக்கு இல்லையா? அப்போ என்ன செய்யணும்? இந்த 6ஓட 1 ஆட் பண்ணிக்கணும், அதாவது 3.7. இப்போ அவங்க என்ன கேட்டிருந்தாங்க? பெஸ்ட் ஷோஸ் அப்படிங்கிறாங்க. எது எக்ஸாக்ட்லி இல்லாட்டினா அட்மோஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஆரோ சி 3.1 3.2 3.3 இதுக்குள்ளே தான் இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் 3.5க்கு அப்புறம் 4க்குள்ளே இருக்குது. ஸோ ரொம்ப நியரஸ்டில் எது இருக்குது? ஆரோ டி. அப்போ த பெஸ்ட் சோர்ஸ் அப்படிங்கிறது எது? ஆரோ டி. அப்போ ஆன்சர் என்னது? விச் ஆரோ அப்படின்னா என்ன எழுதணும்? ஆன்சர் ஆரோ டி. ஓகே, அடுத்தது கொஸ்டின் நம்பர் 2. ஃபைண்ட் எனி 3 ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் -7/11 and 2/11. இந்த -7/11க்கும் 2/11க்கு இடையில எனி 3 ரேஷனல் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா இதே போல் நம்பர் லைன் ட்ரா பண்ணியும் பண்ணலாம், அல்லது டைரெக்டாகவும் பண்ணலாம். டைரெக்டான எப்படி பண்ணலாம் அப்படின்னா இதோட டினாமினேட்டர் செக் பண்ணுங்கள், ரெண்டுமே சேமாக இருக்குது, அதாவது ரெண்டுமே 11 தான் இல்லையா? அதே போல் நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா 2 இன்டிஜர் கேட்டில் நம்பர் இருக்கான்னு பாருங்கள். இப்போ -7க்கும் 2க்கும் இடையில் நம்பர் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. என்னென்ன இருக்குது? -6 -5 -4 இது போல் போயிட்டு இருக்கு இல்லையா? இது வரைக்கும் போகும் 1 and 2 வரைக்கும், ரைட்? இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? -7ஐயும் 2ஐயும் 11ஆல் டிவைட் பண்ணுறாங்க. அதே போல் நம்ம என்ன செய்யலாம்? எல்லா நம்பரையுமே 11ஆல் டிவைட் பண்ணிக்கலாமா? அதாவது -7/11, -6/11, -5/11 and so on, 1/11, 2/11. ஓகே, இப்போ அவங்க கேட்டது எனி 3 தான். இதில் நிறைய நம்பர்ஸ் இருக்குது. என்னென்ன இருக்குது? -6/11, -5/11, -4/11, இதே போல் அப் டு இது வரைக்கும் வரும் 1/11 வரைக்கும் எழுதலாம். ஓகே, therefore the rational numbers between -7/11 and 2/11 are -6/11, -5/11,
minus 4 by 11, minus 3 by 11, and so on, comma 1 by 11. That's all.